ஹலோ மக்களே, போன வாரம் பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடையில் உள்ள 4500 விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு தமிழக அரசுலேருந்து ஒரு உத்தரவு வந்திருந்தது. அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வரப்போகிற 13ஆம் தேதியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து தான் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்க அந்த ஆர்டர் ரிலீஸ் பண்ண நோட்டீஸ்லேயே அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் மூலமாக தான் இதற்கு அப்ளை பண்ணணும். அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் ஆக்டிவேஷனுக்கான அக்ரிமெண்ட்டை இன்றைக்கி தான் பண்ணுறாங்க. அந்த நோட்டீஸ்லேயே அந்த ஆக்டிவிட்டிக்கான டார்கெட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனே அதே தான் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் ஆக்டிவேஷன் அக்ரிமெண்ட் வித் சர்வீஸ் ப்ரொவைடர் டேட் பார்த்தீங்கன்னா 3/10/2022 இன்றைக்கி தான் அதற்கான அக்ரிமெண்ட்டே போகிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா SBI கலெக்ட் அக்ரிமெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து ஆன்லைன் முறையில் தான் கட்டுற மாதிரி இருக்கும். 100 ரூபா 150 ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மூலமாக கட்டுறது வந்து SBI மூலமாக தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அதற்கான அக்ரிமெண்ட்டும் இன்றைக்கி தான் 3/10/2022 தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா DCCP சலான் பிரிண்டிங் அவைலபிலிட்டி இன் பேங்க் பிரான்ச்சஸ். சப்போஸ் ஆன்லைன் மூலமாக கட்டாமல் ஆஃப்லைன் சலான் மூலமாக கட்டுறாங்கனாக்கா அதற்கான சலான் பிரிண்டிங்கும் இன்றைக்கி தான் 3/10/2022 தான் பண்ணுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா வரப்போகிற 6ஆம் தேதி ஆல்ரெடி ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணுவாங்க. அடுத்து 4வது அதே தான் சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் டு எக்ஸிஸ்டிங் சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 6/10/2022. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6வது ரோலுக்கு சொல்லியிருப்பாங்க பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் DRB இன் நியூலி ஃபார்ம் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் 3/10/2022 தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 2020 வரைக்கும் தான் DRB ஆக்டிவேஷனில் இருந்தது. DRBனாக்கா மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோன்னு சொல்லுவாங்க. 2020 வரைக்குமே ஆக்டிவேஷனில் தான் இருந்தது. அது மூலமாகவும் சில ஆட்கள்லாம் செலக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்டிவேஷனில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2020க்கும் 2022க்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய டிஸ்ட்ரிக்ட் உருவாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 38 டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த புதுசாக உருவான டிஸ்ட்ரிக்ட்லாம் DRB ஃபார்ம் பண்ணுறது இன்றைக்கி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி 3/10/2022 தான் டேட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் இந்த எல்லா ஆக்டிவிட்டியுமே பண்ணுறாங்க. இது பண்ணதுக்கப்புறம் தான் வெப்சைட் ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 13ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் வெளியானதுலேருந்து அந்த DRB வெப்சைட்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல்வேறு டிஸ்ட்ரிக்கு DRB வெப்சைட் இருக்குது. நீங்கள் கூட DRBன்னு போட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டிங்கனாக்கா DRBயோட வெப்சைட் வரும். புதுசாக உருவான டிஸ்ட்ரிக்ட்லாம் இனிமேல் தான் DRB ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 13ஆம் தேதி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எந்த மாதிரி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லே சொல்லிடுவோம். உங்கள் செல்ஃபோன் மூலமாகவே ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தொடர்ந்து இந்த ரேஷன் கடை ஜாப் பற்றி வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தோன்னா கண்டிப்பாக சொல்கிறோம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த ஜாப் பற்றி மற்ற அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.